இந்த முருங்கைக்கீரையை தான் பார்க்க போகிறோம். முருங்கை மரம் எப்படி வளர்ந்தது அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப அதிசயமான மரம். இது வந்து காட் வந்து எனக்கு கொடுத்த மரம்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு முருங்கை மரம் வந்து வீட்டில் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிளைய வந்து எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அது துளுத்து மரமாக வளரும். அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய டைமு கிளைய எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. ஆனால் அது வளரவே இல்லை. அப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஃபுட்டு டைம் டேபிள் கொடுத்தாங்க. அதில் வீக்லி ஒன்ஸ் வந்து முருங்கைக்கீரை இருக்கணும் அப்படி சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து எதையுமே போய்ட்டு பக்கத்துலேயோ மற்ற வீட்லேயோ போய் வாங்கிறதுக்கு கொஞ்சம் நான் தயங்கிட்டே தான் இருப்பேன். அப்போது வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை யார் வீட்டில் இருக்குதோ அவங்க வீட்டில் போய் கேட்பேன். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் எனக்கு. அப்போ வந்து நான் யோசித்தேன், ஒரு முருங்கை மரம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சுன்னு இருந்தேன். இப்படியே போயிட்டுருந்த நாளில் இந்த முருங்கை மரம் வந்து தானாகவே வளர்ந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தானாகவே வளர்ந்து இது வந்து இவ்வளோ பெருசாக நிற்குது. இப்போ வந்து இதை எடுத்து தான் வந்து எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது எனக்கு கடவுளாக கொடுத்தது. ஏன்னா அவரால் நம்ம நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமாக செய்கிற தேவன் வந்து அவரே இதை வந்து எனக்கு விளைவித்து கொடுத்தாரு.